நம்மளோட இந்த தமிழ் சீரீஸ்ல கூகுள் கிளவுட் கன்சோல்ல விஎம்ஸ்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்த்தோம். நோட் எக்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்ணி ப்ரொமீத்தியஸ் சர்வருக்கு ஸ்க்ரேப் பண்ணி டார்கெட்ஸ்ல விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம். மெட்ரிக்ஸ் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம். கிராஃபானால் ஃபைன். விஎம்ஸ் எல்லாமே நம்ம மேனுவலா தான் கிரியேட் பண்ணோம். 1-2 விஎம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்தோம். லேர்னிங்க்கு அது ஓகே. பட் ரியல் டைமா ஒரு கம்பெனிஸ்ல 100, 1000 அப்படின்ற விஎம்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களால ஒன்னொன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சினாரியோல தான் நமக்கு ஆட்டோமேஷன் என்டர் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம ஆன்சிபிள் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா நம்மள்ட்ட இருக்கிற விஎம்ஸோட ஹெல்த் செக் பண்றது மற்றும் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். ஆன்சிபிள்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஆன்சிபிள்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ரியல் சினாரியோல நினைச்சீங்கன்னா அவர் ஒரு மாஸ்டர் மெக்கானிக் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒரு 100 சர்வர் நம்மகிட்ட இருக்கு. அந்த 100 சர்வர்ல எனக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆன்சிபிள் பிளே புக், அதாவது ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் அது. அந்த இதுல நீங்க ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணி ஸ்கிரிப்டை நீங்க ரைட் பண்ணி இந்த சர்வீஸ்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம கமாண்ட் கொடுத்துட்டு அந்த ஆன்சிபிள் பிளே புக்கை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற 100 மிஷின்ஸ்லயும் அந்த பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஏன் என்னால ஒவ்வொரு சர்வர்ல போய் பண்ண முடியாதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைம், அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு, இது ரொம்ப ஸ்பீடா குயிக்கா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடும், அது முக்கியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ எல்லா சர்வர்லயும் செட்டப் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம தனித்தனியா பண்ணும்போது மேபி வெர்ஷன், பழைய வெர்ஷன் புது வெர்ஷன் ஏதாவது மாத்தி அப்கிரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எதுக்காக ஆன்சிபிள் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பாயிண்ட். ஒன்று ஏஜென்ட்லெஸ். ஏஜென்ட்லெஸ்னா நம்மளோட டார்கெட் சர்வீஸ்ல எந்த ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமீத்தியஸ் யூஸ் பண்ணும்போது நோட் எக்ஸ்போர்ட்டர்ன்றது ஒன்று நம்ம டார்கெட் மிஷின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் ஸ்க்ரேப் பண்றதுக்காக. இங்கே அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. டைரக்டா நம்ம மெயின் சர்வர்ல இருந்து SSH வழியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. செகண்ட், புஷ் மாடல். அதாவது நம்ம பர்சனல் லேப்டாப்ல இருந்து கூட அந்த ஃபயர்வால் நமக்கு அப்ரூவ் பண்ணா கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம சர்வருக்கு புஷ் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் பாயிண்ட். தேர்டு, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். எந்த ஒரு இஷ்யூஸ்லயும் நம்ம ஸ்டக் ஆயிட மாட்டோம், நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஃபைன். இந்த ஆட்டோமேஷன் டிஸ்கஷன் வரும்போதே ஆன்சிபிள் டெராஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு வரும். ஓகே. ஸோ இப்போ ஆன்சிபிள்னா என்ன நம்ம பார்த்தோம். அடுத்து டெராஃபார்ம்னா என்ன? டெராஃபார்ம்ன்றது ஒரு மாஸ்டர் ஆர்கிடெக்ட் மாதிரி நம்ம இதை சொல்லலாம். ஆன்சிபிள ஒரு மாஸ்டர் மெக்கானிக்கா சொன்னோம். இதை டெராஃபார்ம் ஒரு மாஸ்டர் ஆர்கிடெக்டா சொல்றோம். எதனாலன்னா இது மொத்த சர்வஸையே கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். AWS, GCP, மைக்ரோசாஃப்ட் அஷூர், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நமக்கு தேவையான சர்வர்ஸ், டேட்டாபேஸ், நெட்வொர்க் இது எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த டெராஃபார்ம் நமக்கு மெயினாக தேவைப்படும். இப்போ டெமோக்குள்ள போகலாம். ஆன்சிபிள், டெராஃபார்ம் ரெண்டுமே முக்கியம் தான். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். அதே போல் இன்னைக்கு சீரியஸில் ஆன்சிபிளை யூஸ் பண்ணலாம். ஆன்சிபிளை யூஸ் பண்ணி நம்ம விஎம்ஸ் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. இருக்கிற விஎம்ஸ், அதாவது இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஎம்ஸ் இருக்கு. ஓகே. புதுசாக நான் ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதில் ஆன்சிபிள் சர்வரை நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அது இருந்து இந்த 4 விஎம்ஸையும் பிங் பண்ணி பார்க்கலாம், ஹெல்த் செக் பண்ணலாம், ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஆன்சிபிளில். ஆன்சிபிள் சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சர்வரை இப்போ நான் SSH பண்ணி லாகின் பண்ண போகிறேன். gcloud கமாண்ட், நான் cloud SDK அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணுறேன். காப்பி, ஓகே. நாம இந்த ஆன்சிபிள் சர்வர் சிஸ்டம்ல லாகின் பண்ணிட்டோம். யூசர் நேம் வந்து கணேஷ்ன்ற யூசர் நேம். இதுதான் சர்வர். இதுல இருந்து இந்த 4 மிஷின்ஸை நம்ம வந்து ஹெல்த் செக் பண்ண போறோம். இந்த சர்வர், ஆன்சிபிள் சர்வருக்கு தேவையான டூல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். புது விஎம் ஸ்பின் ஆன உடனே நம்ம பண்ற ஒர்க் தான் sudo apt update. பேக்கேஜஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. அகெயின் நான் இந்த டீட்டெயில் செக் பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் நேம், இப்போ ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணணும். sudo apt install ansible. ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்றோம். அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் அது இன்ஸ்டால் பண்ணிக்குது.
ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க ஆன்சிபிள் வெர்ஷன் எனக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். இதில் ஆன்சிபிள் மட்டும் இல்லாமல் பைத்தன் வெர்ஷன் மற்ற எல்லா என்னென்ன சப்போர்ட்டிங் ஃபைல்ஸோ எல்லாமே எனக்கு தெரியுது, இங்கே விசிபிள் ஆகுது. இது என்ன கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு கீஜன் நம்ம ஜெனரேட் பண்ணணும். இது ஏன் நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். என்டர் ஃபைல் இன் விச் டு சேவ் த கீ. இந்த கீ நான் எங்கே சேவ் பண்ணணும்? ஓகே, என்டர் பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லுது. ஓகே, அதே பாஸ்வேர்ட் நான் ஜஸ்ட் பிளாங்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 கீ கிரியேட் பண்ணிருக்கோம், ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ. இந்த .ssh இந்த டைரக்டரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அத்தரைஸ் கீஸ்ன்றது ஃபோல்டர் 2 ஃபைல் நமக்கு இருக்குது. ஸோ இது என்னோட ப்ரைவேட் கீ, இது வந்து என்னோட பப்ளிக் கீ. இந்த பப்ளிக் கீயை நான் எந்தெந்த மிஷின்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறோம் அதில் நான் ஃபீட் பண்ணிடுவேன். ப்ரைவேட் கீயை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, பப்ளிக் கீயை ஷேர் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு விசிட்டர் பாஸ் கொடுக்குற மாதிரி. இந்த ப்ரைவேட் கீன்றது நம்மளோட ஒரு பர்சனல் ஐடென்டி கார்டு, இந்த பப்ளிக் கீன்றது ஜஸ்ட் ஒரு விசிட்டர் பாஸ். எந்தெந்த விஎம்ஸ்க்குலாம் நான் என்டர் பண்ணுறனோ அந்தந்த விஎம்ஸை இந்த ஆன்சிபிள் சர்வர்லேருந்து என்னால் ஆக்சஸ் பண்ணி ஃபுல் ஹெல்த் செக் பண்ண முடியும், ஃபுல் ஷடன் கூட பண்ண முடியும். இந்த பப்ளிக் கீ உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு நான் பார்க்கணும். சிஏடி ஃபுல் பாத் நான் கொடுக்கணும். ஸோ இதுதான் ஜஸ்ட் கேட் பண்ணி பார்க்குறேன், ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இதை காப்பி பண்ணின இந்த பப்ளிக் கீயை நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகிற விஎம்ஸில் பிளேஸ் பண்ண போகிறோம். ப்ரொமித்தியஸ் சர்வர்ன்ற விஎம்ல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கான gcloud கமெண்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராம் சர்வர் யூசர் நேம் அதே தான் இந்த விஎம்க்கு. ஓகே ஃபைன். இப்போ ப்ரொமித்தியஸ் சர்வர், அந்த சர்வருக்குள்ள நம்ம லாகின் பண்ணிட்டோம். இந்த அத்தரைஸ் கீன்ற ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஏற்கனவே எனக்கு பை டிஃபால்ட்டாக கூகுள் க்ளவுட் கொடுத்தது இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆன்சிபிள் சர்வரோட பப்ளிக் கீ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும். இந்த பப்ளிக் கீ இது ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நானோ எடிட்டர், சேவ் பண்ணுறதா Ctrl O. சேவ் பண்ணிட்டேன், எக்ஸிட். சூடோ கொடுக்காம பண்ணியிருக்கேன், அதனால ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். திரும்ப அகைன் நானோ கொடுக்குறேன். ஓகே, சேவ் ஆயிருக்கு. இப்போ பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். இந்த கீ அத்தரைஸ்ட் கீக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும். chmod 600. ஓகே, கொடுத்தாச்சு. இந்த ப்ரொமித்தியஸ் சர்வரில் ஆன்சிபிள் சர்வரோட பப்ளிக் கீயை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ரொமித்தியஸ் சர்வரில் மட்டும்தான் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொமித்தியஸ் சர்வரோட இன்டர்னல் ஐபியை நான் எடுத்துக்கிறேன், அதையும் ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிஷினை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், அதுக்கு அடுத்து மற்ற மிஷினை நம்ம ட்ரை பண்ணலாம். இது ப்ரொமித்தியஸ் சர்வர், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஃபைன், இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அகெயின் நம்ம இப்போ ஆன்சிபிள் சர்வருக்கு வந்துட்டோம். யூசர் நேம் நான் ஏற்கனவே சொன்னது தான், பூமே போட்டு பார்க்குறேன், கணேஷ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், SSH இந்த யூசர் கணேஷ்ல இருந்து @10.160.0.9 10.160.0.9. இதுதான் இந்த ப்ராம் சர்வரோட ஐபி, இன்டர்னல் ஐபி. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஆர் ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ கனெக்டிங், கனெக்ட் பண்ணுறீங்களா கேட்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபைன், நம்ம இப்போ ப்ரொமித்தியஸ் சர்வருக்குள்ளே போயிட்டோம். இந்த ஆன்சிபிள் சர்வர்லேருந்து SSH பண்ணி நம்ம இந்த சர்வருக்குள்ளே போயிட்டோம். ஓகே ஃபைன். இந்த ஒரு சர்வர்ன்றது நான் SSH பண்ணி இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் அப் டைம் செக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் df-kh போட்டேன், இதோட ஸ்டோரேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, செக் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ நார்மலாக ஒரு SSH கூட நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் ஓகே. இதே போல் ஒரு 100-200 மிஷினுக்கு பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணலாம், எனக்கு நான் ஒரு இன்வென்ட்ரி ஃபைல் நான் கிரியேட் பண்ணுவேன்.
இன்வென்ட்ரின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஸ்டாப். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்வென்ட்ரின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். sudo nano inventory. ஓகே. sudo nano கமாண்ட் இல்லைங்குது. nano அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். sudo install nano. விண்டோஸில் விஷுவல் ஸ்டுடியோ கூட இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. sudo nano inventory கொடுக்குறேன். நான் இதில் என்ன பண்ணணும்னா இந்த இன்வென்ட்ரி ஃபைலில் இந்த எல்லா இன்டர்னல் ஐபிஸையும், அதாவது ஆன்சிபிள் சர்வரை தவிர்த்து இந்த 4 விஎம்ஸோட இன்டர்னல் ஐபிஸையை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நானோ எடிட்டர். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ. இன்வென்ட்ரி ஓகே. ரோட் 4 லைன்ஸ். ஸோ அப்படின்னா ஃபைல் எழுதிருச்சுன்னு அர்த்தம். கண்ட்ரோல் எக்ஸிட். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரின்னு ஒரு ஃபைல் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம இதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். கேட் இன்வென்ட்ரி ஒன்றும் இல்லை. இந்த நம்மள்ட்ட இருக்கிற 4 விஎம்ஸோட ஐபி கொடுத்துருக்கேன். இன்வென்ட்ரின்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு. இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னது. இது ஒரு பிளே புக். இனிமேல் நம்ம இந்த பிளே புக்கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ansible all -5 inventory, அது இந்த ஃபைலு யூசர் நேம் வந்து கணேஷ். சாரி எஸ் எம். ஓகே. ஸோ நான் இதை கொடுக்குறேன். இந்த ஒரு மிஷின் மட்டும் ரீச் ஆயிருக்கு. இது எந்த மிஷின்னு பார்த்தீங்கன்னா 10.160.0.9. இந்த ஒரு மிஷின் மட்டும் ரீச் ஆயிருக்கு. 0.9 ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொமித்தியஸ் சர்வர். இந்த ப்ரொமித்தியஸ் சர்வருக்கு மட்டும்தான் நம்ம ஆன்சிபிள் சர்வரோட பப்ளிக் கீயை காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ ஐ மீன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசிட்டர் பாஸ் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். அதனால ப்ரொமித்தியஸ் சர்வர் என்ன பண்ணுது, இந்த பிரைவேட் கீலேருந்து நம்ம இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணோன்னே அந்த விசிட்டர் பாஸ் செக் பண்ணி ஓகே 2 சர்வரோட விசிட்டர் பாஸும் சேம் அப்படின்ட்டு இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருச்சு ப்ரொமித்தியஸ் சர்வர். ஆனால் இந்த கணேஷ் டெவாப்ஸ் நியூ, கிரஃபானா சர்வர், நியூ திருப்பூர் ஸ்நாக்ஸ் இந்த 3 விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணிடுச்சு, கனெக்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஹோஸ்ட் கீ வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு இந்த 3த்துலையும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3 மிஷினையும் நம்ம லாகின் பண்ணி அந்த பப்ளிக் கீயை அப்டேட் பண்ணணும். ஃபைன். இப்போ நான் திரும்ப கணேஷ் டெவாப்ஸ் நியூன்னு இருக்கு இதுக்கு போகிறேன். வியூ ஜி க்ளவுட் காப்பி. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே ப்ராசஸ் தான். நான் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அதே போல் ஆன்சிபிள் சர்வர் பப்ளிக். ஓகே. இந்த பப்ளிக் நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கோம். காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நானோ ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோல் எக்ஸ். கேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பப்ளிக் நம்ம கொடுத்தது தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம இந்த கொடுத்த இந்த ஃபைலுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அப்போதான் இது சிஸ்டமால ரீட் பண்ண முடியும். அதாவது ஆன்சிபிள் சர்வரால் இதை ரீட் பண்ண முடியும். நான் பெர்மிஷன் லெவல் செட் பண்ணிட்டேன். பெர்மிஷன் செட் பண்ணியாச்சு. இந்த ஐபி வந்து 10.160.0.6 காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. டெவாப்ஸ் நியூ சிஸ்டமை எஸ்எஸ்ஹெச் பண்ணி பார்க்குறோம். ஓகே. என்டர் ஆயிடுச்சு எனக்கு. ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சிபிள் சர்வர்ல இருந்து இந்த டெவாப்ஸ் நியூன்ற விஎம் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்தோன்னே எனக்கு ஆன்சிபிள் சர்வருக்குள்ள வந்துருச்சு. இதே ப்ராசஸை நான் மற்ற விஎம்ஸ்க்கு நான் பண்ண போகிறேன். கிரஃபானா சர்வர், நியூ திருப்பூர் ஸ்நாக்ஸ், ப்ரொமித்தியஸ் சர்வர். நான் ஜஸ்ட் குயிக்காக அதை பண்ணிடுறேன். சாரி நான் இப்போ அதை பண்ணுறதுக்கு முன்னே இதே ஸ்கிரிப்டை திரும்ப ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணும்போது முன்னே ப்ரொமித்தியஸ் சர்வர் மட்டும்தான் நமக்கு க்ரீனில் காமிச்சிது. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மிஷின் காமிக்குது. ஸோ இது 0900 ப்ரொமித்தியஸ் சர்வர், இந்த 06ன்றது நம்ம இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண டெவாப்ஸ் நியூ. ஓகே. ஸோ இதே போல் இந்த 2 மிஷின் இருக்கு. ப்ரொமித்தியஸ் சர்வர், கணேஷ் டெவாப்ஸ் நியூ ரெண்டுத்துக்கு இருக்கு. கிரஃபானா சர்வர், நியூ திருப்பூர் ஸ்நாக்ஸ் இந்த 2த்துக்கும்
பப்ளிக் கீ கான்ஃபிகர் பண்ணி அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றதுக்கும் கொடுத்தாச்சு. 0.10 அடுத்து 0.5. எஸ். ஸோ ரிமைனிங் சர்வர்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பூர் ஸ்நாக்ஸ்ன்ற விஎம்குள்ளே போயாச்சு. நம்ம எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இந்த திருப்பூர் ஸ்நாக்ஸ் விஎம்லேருந்து வெளியில் வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பழைய ஸ்கிரிப்டை அதை ரன் பண்ணுவோம். ஆன்சிபிள் ஆல் ஹைஃபன் இன்வென்ட்ரி ஃபைல்ல இருந்து யூசர் நேம் வந்து ஜஸ்ட் பிங் மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டமுமே க்ரீனில் வந்துருச்சு. நமக்கு எல்லா சிஸ்டத்தையும் நம்ம இந்த ஆன்சிபிள் இதால் பிங் பண்ண முடியுது. ஓகே, அடுத்து பிங் இல்லாமல் வேற ஏதாவது கமெண்ட் கொடுத்து பார்ப்போம். போஸ்ட். ஓகே, இந்த விஎம் வந்து டெவாப்ஸ் நியூ. இந்த 5ஓட ஐபி வந்து திருப்பூர் ஸ்நாக்ஸ். அதாவது இந்த ப்ரொமித்தியா சர்வரோட ஐபி வந்து இது ரெஃபனா சர்வரோட. ஸோ எனக்கு எல்லா இந்த 4 விஎம்ஸுமே ரீச் ஆகுது, என்னால் செக் பண்ண முடியும். இந்த 4 விஎம்ஸோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். df-kh அதாவது யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு df-kh கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் 6ன்றது இந்த டெவாப்ஸ் நியூ அந்த மிஷினோட ஸ்டோரேஜ். ஸோ எவ்வளோ ஆக்குபையாக இருக்குன்றது. அடுத்து 5 அடுத்த மிஷினோடது, இது அடுத்த மிஷினோடது. ஸோ இந்த மாதிரி எனக்கு 1 2 3 4 என்னோட 4 மிஷினை காமிச்சிருது. இந்த 4 மிஷினும் லாஸ்ட்டாக எனக்கு எப்போ அப் ஆனிச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். அது மெமரி பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரீ மெமரி எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது மெமரி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, சர்வரோட அப் டைம் பார்த்தோம், சர்வரோட ஸ்டோரேஜ் பார்த்தோம், அந்த சர்வரோட நேம்ஸ் பார்த்தோம், ஹோஸ்ட் நேம் போட்டு பார்த்தோம். ஃபைன், இவ்வளோ பண்ண முடியுது. நம்மளால இதில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணுவோம். இந்த அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் பண்ணிடுச்சு. இந்த 4 மிஷின்லையுமே எனக்கு தெரிஞ்ச ஜாவா கிடையாது. ஸோ நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த கிராஃபானா சர்வர்னு ஒன்று இருக்கு. இந்த விஎம், ஓகே, இந்த விஎம்ல ஜஸ்ட் நான் லாகின் பண்ணி ஜாவா வெர்ஷன் இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். பட் எனக்கு ஜாவா தேவைப்படாது, ஏன்னா எனக்கு தெரியவும் தெரியாது. நாட் ஃபவுண்ட். ஸோ அப்படின்னா ஜாவா இதில் இல்லை. ஃபைன், ரொம்ப நல்லது. இப்போது இந்த ஸ்கிரிப்டுக்கே வரேன். நம்ம இதை அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் ஆன்சிபிள் சூடோ ஆப்ட் அப்டேட்னு கொடுத்தோம்ல, அதில் சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் டிஃபால்ட் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷனோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். டிஃபால்ட் ஜேடிகே ஹைஃபன் எஸ். எனக்கு எந்த கொஸ்டினும் கேட்காம இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இப்போ என்னோட 4 மிஷினுக்கு நான் பண்ண சொல்கிறேன். பண்ணி பார்ப்போம். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்வென்ட்ரின்றதுல தான் நம்ம 4 மிஷினோட ஐபி அட்ரஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஐபிக்குள்ளே எஸ்எஸ்ஹெச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுது. ஒவ்வொரு விஎம்மாக நம்ம லாகின் பண்ணி எஸ்எஸ்ஹெச் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அதை பண்ணிடுது. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இதே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்த இடத்துல ஜஸ்ட் ஜாவா வெர்ஷன் கொடுக்குறேன். எனக்கு ஓப்பன் ஜிடிகே வெர்ஷன் 250 அப்படின்றவர் கொடுக்குது. 1 2 3 4 விர்ச்சுவல் மிஷினை காமிக்குது. பேரலாக நம்ம தனியாக ஒரு மிஷின் வச்சுருந்தோம்ல, இதில் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னே கமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னுது, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஆன்சிபிளோட பவர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 விர்ச்சுவல் மிஷின்லையும் வித்தின் 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இதே இது ஒவ்வொரு மிஷினும் எஸ்எஸ்ஹெச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது நம்மளே பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த ப்ராப்ளமே இதை அவாய்ட் பண்ணியிருக்கு. ஸோ 4 விர்ச்சுவல் மிஷின் ஓகே. இதே இது ஒரு 400 4000 5000 மிஷின்ஸ் இருந்தால் நம்மளால்
ஒன்னொன்னு எக்ஸர்சைஸ் பண்ணி பண்ண முடியாது. அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஆட்டோமேஷன்றது. ஓகே ஃபைன். நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற என்ன செக் பண்ணணும்னா, எல்லா மிஷினோட அப் டைம் நான் பார்க்குறேன். ஸோ எல்லா மிஷினோட அப் டைம் பார்த்தீங்கன்னா, அப் 6 டேஸ், அப் 3 டேஸ். ஓகே. எல்லாமே லாஸ்ட்டா ஒரு 6 டேஸ் தான் இருக்கு. 3 டேஸ் ஆன்லைன்ல இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப நம்ம ஏன் ரீபூட் கொடுத்து பார்க்கக்கூடாது? ஓகே. இது வந்து பிகம் சூடோ மோட் குடுத்துட்டேன். ஆ இப்ப ஏதோ ப்ராசஸ் பண்ணுது. கிளியர் பண்றேன். அப் டைம் குடுத்து பார்க்குறேன். இந்த 06 பார்த்தீங்களா? DevOps நியூ. அப் டைம் 0 மினிட்ஸ் அப்படின்னா இப்ப தான் ரீபூட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் மத்த மிஷின்ஸ்லாம் ரீபூட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதெல்லாம் இன்னும் கரெக்ட்டே ஆவல. தட் மீன்ஸ் இன்னும் ரீபூட்டே ஆவல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ரீபூட் ஆயிடுச்சு எல்லா சிஸ்டமே. என்னால பிங் பண்ண முடியுது. அடுத்து அப் டைம் செக் பண்ணி பார்ப்போம். இந்த 4 விஎம்ஸும் ஆன்ல இருக்கு. 1, 2, 3, 4. ஸோ 4த்தையும் என்னால பிங் பண்ண முடியுது. அப் டைம் செக் பண்ண முடியுது. அதாவது 4 சர்வரும் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ், 1 மினிட், 1 மினிட், 1 மினிட். எல்லாம் இப்போ தான் ரீஸ்டார்ட் ஆகி வந்திருக்குது. ஃபைன். ஓகே. இங்க ஏன் இது ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ன்றது நம்ம ஜஸ்ட் எந்த மாடியூல யூஸ் பண்ணணும், ஐ மீன் டூல், பிங்ன்ற ஒரு டூல யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். மேல பார்த்தீங்கன்னா, இங்க பிங் பண்ணி பார்த்தோம். பிங் பாங். ஸோ இந்த பிங்ன்ற ஒரு டூல யூஸ் பண்றதுக்கு இந்த எம்ன்ற ஒரு மாடியூல யூஸ் பண்ணோம். ஓகே. இங்க அப் டைம்ன்றது நம்மளோட ஒரு ஆர்குமெண்ட். நம்ம ஒரு ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்றோம். அதனால இது ஹைஃபன் ஏ குடுக்கணும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்களோட லோக்கல் சிஸ்டம்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம மல்டிபிள் சர்வர்ஸ்க்கு என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு சர்வர்ஸ்க்கும் மேனுவலா போய் எஸ்எஸ்ஹெச் கீ, பப்ளிக் கீய நம்ம காப்பி பண்ணோம். நம்மள்ட்ட ஒரு 4 விஎம்ஸ் இருந்துச்சு பண்ணிட்டோம். பட் ஒரு 1000, 2000 இருந்துச்சா என்ன பண்றது? ரியல் டைம் ஒரு கம்பெனிஸ்ல இப்படி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இது ஆக்சுவலா நல்ல பிராக்டிஸும் கிடையாது. நான் இப்போ ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிளியரா புரியணுமேன்ட்டு தான் இந்த 4 விஎம்ஸ் மேனுவலா எஸ்எஸ்ஹெச் நான் காப்பி பண்ணேன். இது ஒரு பிகினர் லெவல் வீடியோ. மேபி நாளைக்கே நான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கும்போது, அந்த வீடியோல அந்த பப்ளிக் கீ ஆட் பண்றதையும் ஆட்டோமேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இன்னும் பவர்ஃபுல் ஆட்டோமேஷன்ஸ் நம்ம Ansible யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்? இது எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன், தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.